முதல் விஷயம் இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும்? 48 நாள் விரதம் இருக்கலாமா, இல்லை 6 நாள் இருக்கலாமா, இல்லை 6ஆவது நாள் இருக்கலாமா, இல்லை 7 நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கலாமா அப்படின்னு எத்தனையோ சந்தேகங்கள், கேள்விகள் முருக பக்தர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த பிரபஞ்சம் தோன்றினே பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. இது சரியா, அது தவறா, இவங்க சொல்கிறது கேட்கலாமா, அவங்க சொல்கிறது கேட்கலாமா. ஏன்னா மகாபாரதத்திலேயே கிருஷ்ணர் வந்து பலவிதமான குழப்பங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அவரே என்ன சொல்கிறார் பகவத்கீதையில், மனிதனுக்கு ஏற்படுற குழப்பங்களும் கேள்விகளுக்கும் என்றைக்குமே பதில் வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். அதுவும் இந்த கலியுகத்தில் கடைசி வரைக்கும் மனிதன் வந்து கேள்வி கேட்டு குழப்பத்தில் தான் இருப்பான்ட்டு. அதனால் இந்த அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விரத முறைகள் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நான் கர்மாராய்ச்சியிலும் முருகராட்சியும் உணர்ந்த விஷயம் என்னென்னா, பாதாள புவனேஸ்வர் இமயமலை போனதுக்கப்புறம் நான் உணர்ந்த விஷயங்கள் தான் இது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது இது எல்லாமே ஊழ்வினை கர்மவினை மாற்றத்துக்காக தான். நலிந்தவனுக்கு நாளும் கோலும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைனாலும் தன் பக்தி மூலயமா முருகப்பெருமான் அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமானை பார்த்தவொடனே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா முருக சாட்சிக்கு வந்து அவ்வளோ பேரை நான் சந்திச்சுட்டு வரேன் தினம்.